இறைவன் காட்சி தந்து பசுவை உயிர்ப்பித்தார். காமதேனு முட்டிய போது சுயம்புலிங்க மூலத் திருமேனி 3 பிரிவாக பிளந்தது. சுயம்புலிங்கமாதலால் மேற்புறம் சொரசொரப்பாக உள்ளது. முப்பிரிவாக பிளந்த லிங்கம் இப்போது செப்புத் தகட்டால் ஒன்றாக பொருத்தப்பட்டு விளங்குகிறது. பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டு சர்ப்ப உடலுடனும் மனித முகத்துடனும் தனஞ்சய முனிவராக இத்தல இறைவனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க பெற்றார். ஆகவே இத்தலம் பாதாளீச்சுரவு என்று பெயர் பெற்றது. பாமணி, சர்ப்பபுரம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள். பாமணி என்பதே மருவி பாமணி ஆயிற்று. இறைவன் கருவறையில் மூலவருக்கு இடதுபுறம் தனஞ்சய முனிவருக்கு தனி சந்நிதி உள்ளது. நாகலிங்க பிரதிஷ்டையும் காணப்படுகிறது. இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. ஒரு